ஐயையோ! ஐயய்யோ! இந்த கொடுமைய என்னங்கன்னு சொல்றதுங்க. நேத்து பஸ்ஸில ஏறிட்டேங்க. பஸ்ஸில ஏறி கூட்டமான கூட்டம் இருக்குதுங்க பஸ்ஸில. பஸ்ஸில சரியான கூட்டம். ஒருத்தருக்கு ஒருத்தன் ஆம்பளை அடிக்கிறேன், பொம்பளை அடிக்கிறேன், இடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னுட்டு கிடக்கும். சரி இதுல எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. "ஏப்பா என்னைய அடிக்கிற, உன்னைய அடிக்கிறேன்ட்டு." என்ன ஏன்னு கேளுங்க. கூட்டத்தில அவகவக பஸ்ஸில ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதே பெரிய விஷயம். இதில நின்னுக்கிட்டு "என்னைய அடிக்காதீயா, யோவ் யோவ் தள்ளியா" அப்படின்லாம் என்கிட்ட சண்டை போடுறது. சண்டை போட்டா அதை விட கொடுமை. அப்படின்ட்டு நானும் பொறுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு நீ அடிச்சா நான் அடிச்சு நிற்கிறேன் நின்ட்டோம்க்கா. நின்றுக்கிட்டு இருக்க திடீர்னு சர்மா சர்மா சர்மான்னு கூப்பிட்டாங்க. இது என்னப்பா சர்மா சர்மான்னு யாருப்பா நம்ம மயம் பெற சொல்கிறது அப்படி சர்மா சர்மான்னு டிக்கெட் எடுக்கிற கண்ட்ரக்டரு கத்திக்கிட்டு வராரு. மேடம் சர்மா சர்மாக்கா உங்கள் வீடியோ கூட ரொம்ப நல்லா இருக்குக்கா, நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஒரே புகழாரம் கூட்டத்துக்குள்ளே ஏனே நல்லா ஒரு கீட்டில் உட்காந்துருக்கீங்கள புகழ்ந்தீங்கனாலும் உங்களை ஒரு வீடியோவை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். இப்படி கூட்டத்தில் நசுங்கிக்கிட்டு இருக்கையில் இப்படி என்னை புகழாரத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்களே மகளிர் டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். நாத்தனா அத்தாடி எங்கே போனாலும் உனக்கு ஃபேன் அதிகமாகிடுச்சு, இனிமேல் நீ காரில் அப்படிங்கிறது. ஆமாம் காரில் வர வேண்டியதான், காரில் போங்க தேங்கிட்டு நம்மளுக்கு என்னைக்கு இந்த மகளிர் உதவி பஸ்ஸு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நெசமாகவே அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே கத்தி டிக்கெட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே வராரு சர்மா சர்மா சர்மான்னு. நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.